சுதந்திர தினத்தையொட்டி கோவையில தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்ல பிஜேபி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. இந்த பிரச்சனைய கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. அங்க நீதிமன்றத்துல இன்னைக்கு என்ன நடந்தது, வாதங்கள் என்ன வைக்கப்பட்டது, நீதிபதி என்ன கேட்டாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையில் தேசிய கொடி ஏந்தி பேரணி செல்வதற்காக பிஜேபி பிளான் பண்றாங்க. இதுக்காக கோவை மாவட்ட பிஜேபி தரப்புல இருந்து காவல்துறையை அணுகி பர்மிஷன் கேட்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பேரணிகள் நடத்தும் போது காவல்துறையோட அனுமதி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம். அந்த வகையில் காவல்துறையை பிஜேபி சைட்லேருந்து அணுகியிருக்காங்க. அப்படி அணுகும்போது அவங்க கேட்ட இடத்துல பெர்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்கல. அதனால காவல்துறை அனுமதி கொடுக்கலங்கிறதுனால சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க. யார் அப்படின்னா கோவை மாவட்ட பாஜக தலைவர் ஜே ரமேஷ்குமார் அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இந்த வழக்கு நீதிபதி வி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு வரும்போது காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கோவை பிரதான சாலையில ஸ்கூல், காலேஜு, பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பேரணி நடத்தினா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அனுமதி கொடுக்கப்படலை அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதோடு இன்னொன்று போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 12 பகுதிகளை ஊர்வலம் நடத்துறதுக்காக காவல்துறை டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. யாராவது ஏதாவது ஒரு அமைப்போ கட்சியோ இல்லை யாராவது ஒரு பேரணி நடத்தணும், ஊர்வலம் நடத்துகிறோன்னு கேட்குறாங்கன்னா அதுக்காகவே ஒரு 12 ஸ்பாட்ஸை காவல்துறை ஏற்கனவே தேர்வு செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே அனுமதி கேட்குறாங்க அப்படின்னா அது குறித்து காவல்துறை பரிசீலித்து முடிவெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேசிய கொடியை ஏந்துவதற்கு அரசு எந்த வகையிலுமே தடுக்கலை, தடை விதிக்கலை அப்படிங்கிறதையும் வாதமாக முன் வச்சுருக்காங்க. அப்போது நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேசிய கொடியை ஏந்தியதற்காக உயிர் நீத்த திருப்பூர் குமரன் வாழ்ந்த நாட்டில் தேசிய கொடியை பிடிச்சிட்டு போகிறதுக்கு தடை விதிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. தேசிய கொடியை பிடித்து பேரணி செல்ல காவல்துறை ஏன் அனுமதி மறுக்குது, தேசிய கொடியை பிடிச்சிட்டு பேரணி போறதுன்னா பாவ செயலா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காங்க. பேரணி நடத்துறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்களே, அது என்ன பாகிஸ்தானா இல்லை ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இடமா அப்படிங்கிற ஒரு காட்டமான கேள்வியையும் நீதிபதி அங்கே முன் வச்சிருக்காரு. பேரணி நடத்த திராவிடர் கழகத்துக்கு அனுமதி கிடையாது, பாஜகவுக்கு அனுமதி கிடையாது, அப்படின்னா தாவேகாவுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்குறீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை, அடுக்கடுக்கான கேள்விகளை காவல்துறையை நோக்கி நீதிபதி முன் வச்சிருக்காரு. காவல்துறை தரப்புல வழக்கறிஞர் அருண் மற்றும் அன்புமணி ஆஜராகியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்ட பகுதி அனுமதி வழங்க முடியாத வழித்தடம், அதனால தான் அனுமதி மறுக்கப்பட்டது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால தான் அனுமதி மறுக்கப்பட்டது, யாருக்கும் காரணம் இல்லாமல் அனுமதி மறுக்கிறது இல்லை, ஏதோ ஒரு அடிப்படை காரணமே இல்லாமல் சும்மா போகிற போக்கிலலாம் யாருக்கும் நாங்கள் அனுமதியை மறுக்கிறது இல்லை அப்படின்னு காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. மாற்று இடத்தில் ஊர்வலம் நடத்த அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம், அதையே தான் இங்கேயும் பதிவு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் 12 பகுதிகள் ஊர்வலம் நடத்த காவல்துறையால் அனுமதி வழங்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கிறது. அங்கே அவங்க தேசிய கொடி ஏந்தி ஊர்வலம் போகலாம். அரசு அதை தடுக்கலை அப்படிங்கிற வாதங்களை காவல்துறை தரப்பில் முன் வச்சிருக்காங்க. அப்போ நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னு சொல்லி அனுமதி மறுத்ததை ஏற்க முடியாது, நாட்டில் எந்த பகுதியில் வேணாலும் தேசிய கொடியை ஏந்துவதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு, இந்த விவகாரத்தில் அரசுடைய செயல் சரியில்லை அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த நடைமுறையில் மாவட்ட ஆட்சியர் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது அப்படின்னும் நீதிபதி பதிவு செஞ்சதா சொல்கிறாங்க. இதையடுத்து அனுமதிக்கப்பட்ட இடங்களில் பேரணி நடத்துவது தொடர்பாக காவல்துறையுடன் கலந்தாலோசித்து முடிவை தெரிவிக்க நீதிபதி உத்தரவிட்டாங்க. விசாரணை இது காலையில் நடந்தது, நான் சொல்றது எல்லாமே. அதன் பிறகு விசாரணை பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வழக்கில் மனுதாரர் தரப்பில், அதாவது பிஜேபி சைட்லேருந்து தானே கேஸ் போட்டிருந்தாங்க, அந்த மனுதாரர் தரப்புல இருந்து வழக்கறிஞர் குமரகுரு அப்படிங்கிறவர் ஆஜராகி ஆகஸ்ட் 18ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 7 மணி வரை மேட்டுப்பாளையம் ரோடு ஏஆர்சி சந்திப்பில் தொடங்கி வடக்கு கோவை சிந்தாமணி சந்திப்பு வரை பேரணி செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. இதையடுத்து நீதிபதி லட்சுமி நாராயணன் என்ன சொல்றாங்கன்னா, தேசிய கொடியேந்தி பாஜக பேரணி செல்ல அனுமதி வழங்க வழக்கமான நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் தேசிய கொடியேந்தி பேரணி செல்ல யார் அனுமதி கோரினாலும் தேவையற்ற அல்லது பொருந்தாத காரணங்களை கூறி அனுமதி மறுக்கக்கூடாது அப்படின்னும்
தமிழக காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டாரு. இந்த விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தியாகவே மாறி இருக்கிறது. இது தொடர்பா பாஜகவுடைய சீனியர் லீடரான வானதி சீனிவாசனும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடக்குமுறையை கையாள நினைக்கும் தாவேகா அரசின் காவல்துறைக்கு இன்று உயர்நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது. கோவையில் பாஜக சார்பில் தேசிய கொடி பேரணி நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்ததற்கு எதிரான வழக்கில் தாவேகா அரசின் காவல்துறை மீது சரமாரி கேள்வியை எழுப்பி அடிப்படை ஜனநாயக உரிமையை நிலைநாட்டிய மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நன்றி அப்படின்னு வானதி சீனிவாசன் பதிவிட்டிருக்காங்க. கருத்து சுதந்திரத்தையும் அடிப்படை உரிமைகளையும் ஜனநாயக உரிமைகளையும் சிதைக்க நினைக்கும் சக்திகளுக்கு உயர்நீதிமன்றத்தின் குட்டு ஒரு பாடம் அப்படின்னு வானதி சீனிவாசன் தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. பாஜக நடத்தவிருக்கிற தேசிய கொடி பேரணி, அதற்கு அனுமதி கேட்டு அவங்க காவல்துறைக்கு போனதும், அதன் பிறகு அந்த விஷயம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்துக்கு போன விவகாரம், இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.